அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறது சண்டிக்கீரை. இந்த சண்டிக்கீரையை லெச்சக்கட்டை கீரை என்று சொல்லுவினோம், அதோட அமுத மூலிகை என்றும் சொல்லுவினோம். இந்த கீரைன்ற நன்மைகளை பார்ப்போம். சிறுநீரகத்தில் தேக்கி இருக்கும் கெட்ட நீரை வெளியேற்றும், சிறுநீரக கல் வராமல் தடுக்கிறது, கல்சியம் பொஸ்பரஸ் அதிகம் உண்டு, எலும்பு தேய்மானத்தை தடுக்கிறது, எலும்புகளில் ஏற்படுகின்ற நோக்கள் வலிகளை நீக்குது, மூட்டு வலி, கழுத்து வலி, இடுப்பு வலி, உடல் வலி சரி செய்கிறது, மூட்டு தேய்மானத்தை குணப்படுத்தி மலச்சிக்கலை தடுக்கிறது, கண் பார்வை தெளிவடைய செய்யும், விட்டமின் ஏ, விட்டமின் சி என்பன காணப்படுது, அதோட பக்கவாத நோயை தடுக்கிறது, வாத நோயை தடுக்கும், உடலில் உள்ள நச்சுத்தன்மையை வெளியேற்றி உடலை சீராக வச்சிருக்கிறதுக்கு இந்த கீரை மிகவும் உறுதுணையாக அமையுது. இந்த கீரையை வச்சு நாங்கள் இன்றைக்கு ஒரு சுண்டல் தயாரிப்போம். அது எப்படி தயாரிக்கிறதுன்னு சொல்லி பார்ப்போம் வாங்க. முதலாவது நாங்கள் கீரையை பிடுங்கி அந்த கீரையில் உள்ள நடுப்பகுதியில் தண்டை நாங்கள் பிரித்தெடுக்க வேணும். எடுத்து போட்டு அதை நாங்கள் சிறிதாக அரிந்தெடுக்க வேண்டும். தேவையான பொருட்கள்: வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், தேங்காய்ப்பூ, அரிந்தெடுத்த சண்டிக்கீரை. முதலாவது தாச்சிய அடுப்பில் நாங்கள் வச்சு கடுகை போட்டு கடுகு நன்றாக வெடித்ததும் அவற்றுடன் பெருஞ்சீரகத்தை சேர்த்துக்கொள்வோம். வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை சேர்த்து நன்றாக வதங்க விடுவோம். அவற்றுடன் உப்புத்தூள் சேர்த்துக்கொள்வோம். உப்புத்தூள் சேர்க்கும் போது நன்றாக வதங்கும். அவற்றுடன் நாம் வெட்டி எடுத்த சண்டிக்கீரைகளை சேர்த்துக்கொள்வோம். சேர்த்து நன்றாக கிளறி விட வேணும். நன்றாக வதங்கி வரும்போது மஞ்சத்தூள், சிறிதளவு உப்பு, முட்டை போன்றவற்றை நன்றாக கிளறி அவற்றுடன் நாம் சேர்த்து கொள்ள வேண்டும். அத்துடன் தேங்காய் பூவையும் சேர்த்து நன்றாக கிளற வேண்டும். பின்னர் நன்றாக கிளறி கீரைகள் நன்றாக வதங்கியதும் நாம் இறக்கி பரிமாறிக்கொள்ளலாம். இந்த உணவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு சொன்னால் உங்களோட வீட்டில் இதை ட்ரை பண்ணுங்க. அதோட என்ற சேனல் குயின் ஆஃப் ஸ்கில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட உங்களுக்கு மேலும் சுவை தேவை என்று சொன்னால் சுக்கட்டுகளை